பீகாரில் துணை முதல்வர் வேட்பாளராக ஒரு இஸ்லாமியரை அறிவிக்கக்கூடாதா என்ற முழக்கத்துடன் மகாகத்பந்தன் வாக்குகளை வேட்டையாடும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார் ஓவைசி. ஆட்சிக்கு வந்த 20 நாட்களில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளுடன் பீகார் தேர்தலில் வலம் வருகிறார் எதிர்க்கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி. தேர்தல் கால தமாகாவாக மத்திய அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களுக்கு நிகராக அறிவிப்புகளை வெளியிடும் முயற்சிகளை கையில் எடுத்துள்ளார் தேஜஸ்வி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகாகத்பந்தன் கூட்டணிக்கும் இடையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் மதச்சார்பு நிலையின் மற்றொரு முகமான AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி முகமது பின் மகன் என்ற புதிய முழக்கத்தை கையில் எடுத்து மகாகத்பந்தன் கூட்டணியின் வாக்குகளை பிளக்கும் வேலைகளை துரிதப்படுத்தியுள்ளார். விஐபி கட்சியின் தலைவர் குறிப்பிட்டு அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. பீகாரில் 3% உள்ள மல்லா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை துணை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கும் போது 17 விழுக்காடு உள்ள இஸ்லாமியர்களில் ஒருவர் கூடவா துணை முதல்வர் வேட்பாளராக கிடைக்கவில்லை என ஓவைசி வினா தொடுக்கிறார். பீகார் மக்கள் தொகையில் பெரும் பங்கு வகிக்கும் இஸ்லாமியர்கள் ஆட்சி அமைப்பவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டுமா என்றும் கேட்கிறார். மல்லாவின் மகனால் துணை முதல்வர் ஆக முடியும் என்றால் முகமது பின் மகனும் பிரதமராகவோ அல்லது முதலமைச்சராகவோ ஆகலாம் என பீகார் இஸ்லாமியர்களின் உணர்ச்சியை தூண்டும் பரப்புரையை மேற்கொள்கிறார் ஓவைசி.